Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த மசாஜ் போக்குவரத்து டூரிசம் இருக்குல்ல, இது வேற தனி. இப்போ அதை வந்து மாற்றிட்டு வராங்க. அது ஏன்னா இப்போ தாய்லாந்து பேரே கெட்டு போச்சு. புத்தபிச்சுகள்கிட்ட ஊடுருவி அவர்களோட உறவாடி அதன் தலைவரையே ஒதுக்கி அதையே வீடியோ எடுத்து அவரை மிரட்டி பல கோடிகள். புத்தபிச்சுகள் பிச்சை எடுத்தா சாப்பிடணும். ஆனால் மடம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி சொத்து இருக்கும். கடை வாடகை வரும், அது வரும், இது வரும். மெயின் சிட்டியில் இருக்கும் ஒரு மடம். பேங்காக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. தலைமை புத்த பிச்சு திடீர்னு துறவரம் போடுறாரு அப்படின்னு. நம்ம இதிலே ஒரு மடாதிபதி இருக்கார், சட்டை கிட்ட போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவர். திடீர்னு துறவரத்துலேருந்து மாறிட்டு பேண்ட் சட்டை போட்டு வெளியே சுற்றுனான்னு அப்படி ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ மன்னரே ஷாக் ஆயிடுவாங்க. புத்த பிச்சு மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க. கர்ப்பமாயிட்டேன், வெளியே தெரிஞ்ச போது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கேன். ஒரு 4-5 மாதம் கழிச்சில் கலைச்சிட்டேன். இன்னொரு தண்டை போய் இப்படி தான். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தாய்லாந்து எல்லாருக்கும் கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து டூரிசம் தான் ஞாபகம் வரும். நீங்கள் பலமுறை போயிட்டு அங்கிருந்து கூட நிறையா வீடியோ பதிவுகள்லாம் வந்து வெளியிட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ தாய்லாந்து உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. புத்த துறவிகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 பேர் மாட்டியிருக்காங்க, அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்மணி ஆபாச வீடியோ எடுத்து அவங்கள ஹனி ட்ராப் முறையில் மிரட்டி கிட்டத்தட்ட 100 கோடி அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ தாய்லாந்தையே நடுங்க வச்சிருக்கு. சொல்லுங்கள் சார், என்ன நடந்திருக்கு தாய்லாந்தில்? இந்த விஷயம் வந்து தாய்லாந்து நடுங்க வைக்காது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் இப்போ இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே என்னென்னா, தாய்லாந்தில் மசாஜு, இந்த ப்ராஸ்டியூஷனு, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விதமான போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் வந்து தாய்லாந்தை பற்றி இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நம்மளோட ரொம்ப மேலே. பண மதிப்பு பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஜாஸ்தி. சமீபத்தில் இந்த 20 வருஷத்தில் என்னென்னா, தாய்லாந்தோட பிரதமராக இப்போ ஒரு லேடி இருந்தாங்க. இப்போ அவங்கள தூக்கிட்டாங்க. அது இம்மெச்சூர்டு லேடி. இப்போ கூட நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்து பேசிட்டு வந்த 1 மாதத்தில் அது என்ன பண்ணிருச்சுன்னா லூஸ் ஸ்டாக் விட்டுருச்சு. என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து தாய்லாண்டில், அப்புறம் வந்து கம்போடியாவில் மன்னராட்சி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. மன்னர் தான் ஜனாதிபதி, அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது அங்கெல்லாம். மன்னரை பற்றி நீங்கள் விமர்சித்து ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு பொண்ணுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் தான் இருக்கணும், வெளியே விடலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம். மன்னரை பற்றி விமர்சித்து ஏதோ போட்டுருச்சு. மன்னரை விமர்சித்தாலே அவங்க ஆட்டையை முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் இப்போ வீடியோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்னா, மன்னர் வந்து அரியணையில் உட்காந்துருக்கும்போது, இப்போ உள்ள மன்னர், அவர் பேண்ட் ஷர்ட், மன்னர் காலத்து அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பார். மன்னரோட மனைவி இருக்குல்ல, அது நாய் மாதிரி தவழ்ந்து தான் வரும். இப்படி வந்தது, காலை தொட்டு கும்பிட்டு அங்கே உட்காந்து தான் பேசணும் பொது சபையில். புரியுதா? இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மரபு இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மன்னரெல்லாம் இப்படி, இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், தாய்லாந்தில் போய் நீங்கள் மன்னரை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு உள்ளே வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மரபு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த ஒரு ஊர் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மசாஜ் போக்குவரத்து டூரிசம் இருக்குல்ல, இது வேறு தனி. இப்போ அதை வந்து மாற்றிட்டு வராங்க. ஏன்னா இப்போ தாய்லாந்து பேரே கெட்டு போச்சு. இது தாய்லாந்து இந்த மாதிரி உருவாக்குனது யாருன்னா, இந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பப் இருக்கும், ஒரு பார் இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு நாட்டையே உருவாக்கி வச்சுருந்தாங்க இவங்க. யார்? யூரோப்பியன்ஸு, யூஎஸ், பட்டாயான எல்லா மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாகவே பட்டாயா வந்து ஒரு என்ஜாயபிள் பிளேஸாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது ஒரு பக்கம். இப்போ அந்த பேரை மாற்றிட்டு வராங்க. இப்போல்லாம் அப்படி பெரும்பாலும் பட்டாயா இருக்குது, சில தீவுகள் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர, பேங்காக்கில் ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி மசாஜு, இந்த அது யூத் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்குமே தவிர, அந்த சிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேட்டட் சிட்டி. டிராஃபிக் பார்த்திங்கன்னா அதை வந்து பயங்கரமாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில். தக்ஷின் சினவத்ரான்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். அவர் மேலே கேஸை போட்டு அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி அவர் அது குறுகிய காலத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு திடீர்னு ஜெயிச்சு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக பேங்காக்கை மாற்றினது மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம போடுறோம்ல மெட்ரோ, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போட்டு முடிச்சிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே சிட்டிக்குள்ளே 8-வே ரோடு. சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் பிரிட்ஜில் போனீங்கன்னா 8-வே ரோடு. அது பே பண்ணால் மேலே போகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு வளர்ந்த நாடு. இன்னும் வந்து அறியாத மக்கள்கிட்ட, போகாத மக்கள்கிட்ட இன்னும் அது வந்து ஒரு
பெண்கள் தொடர்பான ஒரு நாடாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பெண் பிரதமர் வந்தாங்க. இப்போ வந்து தக்ஷின் சின்னவத்ராவோட தங்கச்சி யங்லக் சின்னவத்ரான்னு சொல்லிட்டு அது டிவி ஆங்கராக இருந்தாப்புல. டிவி ஆங்கராக வந்து சமையல் ஆங்கர், அது பிரைம் மினிஸ்டர் ஆயிடுச்சு அவங்க அண்ணன் போனதுக்கப்புறம். ஏன்னா அவங்க அண்ணனுக்கு அந்த மாதிரியான ஒரு நேம் ஒரு பக்கத்தில் ஒரு 55% மக்கள்கிட்ட அப்படி பேர். இன்னொரு வந்து இராணுவ ஆட்சி இவங்கெல்லாம் வந்து ஊழல். ஏன்னா ஒரு நாடு டெவலப் ஆகுனா பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணுவாங்கள்ல, அதில் அவர் நிறைய அடிச்சிட்டாருன்னு அவர் கெட்ட பேர். அதனால் நாடு கடத்த வெளியில் ஓடிட்டார் அவர். திருப்பி வந்தார். அப்புறம் திருப்பி யங்லக் சின்னவத்ரா ஜெயிச்சு அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் திருப்பி இராணுவ ஆட்சியை கைப்பற்றுச்சு. திருப்பி எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷன் வச்சு திருப்பி வந்து அந்த சின்னவத்ரா வாரிசு வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்போ இருந்தது. இது லூசுத்தனமாக என்ன பண்ணுச்சுன்னா, ஃபோன் பண்ணி கம்போடியா கிங் அவங்க ஃபேமிலியில் பேசும்போது இராணுவ மேஜரை பற்றி தலைவரை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிடுச்சு, லூஸுன்ற மாதிரி. அதே ஏதோ அந்த ஆடியோ லீக் அவுட் பண்ணி இப்போ அது பதவி போச்சு. இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பரபரப்பு 3 பரபரப்பு நடந்திருக்கு. இப்போ இந்த 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்குள்ள போன டைமில் ஒரு பரபரப்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பேசி அதோட பதவி போன மாதம் பிடிங்கிட்டு போனது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேர் என்ன, விலாவன். அது வந்து என்னென்னா மிஸ் கால்ஃப் அப்படின்னு சொல்லி அவரோட பேர். ஆனால் தாய்லாந்தில் பொறுத்தளவுக்கு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது நண்பர்களாக இருக்க ஆண் நண்பர்கள் பெண்கள் அவங்க என்னென்னா பேர் பார்த்திங்கன்னா மாட்டு, ஷாட்டு, வாட்டு இப்படி தான் வைப்பாங்க. கடைசியில் சாங்குன்னு வைப்பாங்க பேர். இந்த மாதிரி பேர் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அது பேர் வந்து கால்ஃப்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 35 இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி தாய்லாந்தில் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி பரபரப்பை ஏற்படுத்துனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த பிட்சுகள் லிங்க் பண்ணாங்க. நீங்கள் புத்த பிட்சுகள் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஸ்ரீலங்கா புத்த பிட்ஸ்லாம் கொஞ்சம் புத்த பிட்சுகள்லாம் கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னு எல்லோரும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அரசியலில் பூந்து ஆட்டுறது எல்லாம் அவர்கள் வந்து ஒரு மாதிரியாக ஒரு அதிபயங்கர புத்த பிட்சுகளாக இருப்பாங்க. பர்மாவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு வேறு ஸ்டைலில் இருப்பாங்க, புத்த பிட்சுகள் வந்து வேறு ஸ்டைலில் இருப்பாங்க. கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. புத்த பிட்சுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா புத்த பிட்சுகள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஸோ புத்த பிட்சுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2005-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைகர் டெம்பிள்னு இருப்பாங்க, பல்வேறு இடத்துல இருக்குது தாய்லாண்டில். ஆமாம், தாய்லாண்டில் வந்து நார்தன் சதர்ன் தாய்லாண்டில் ஒரு பெரிய மடம் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு 100கணக்கான புலிகள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், ஃபோட்டோலாம். புத்த பிட்சுகள் புலி மேய்ச்சி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. புளியை கூட்டு போகிறது, வேறு ஏதாவது குளிக்க ஊற்றுறது. அது அதாவது என்னென்னா அதிபயங்கர மிருகத்தை அமைதியாக்குறது. அதுதான் அந்த டைகர் டெம்பிளோட இது. புத்த பிட்சுகள் தான் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் வந்து அது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து அந்த கம்யூனிட்டிகள் காலி பண்ணி விட்டான், புத்த கோயிலை மூடிட்டான். இப்போ ஏகப்பட்ட புத்த பிட்சுகள் வந்து இந்த புலி வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. வேலைன்னா புத்த பிட்சுகளுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அவங்க வந்து என்னென்னா ஆன்மீகத்தை பரப்புவது, அன்பை பரப்புவது, அமைதியை பரப்புவது, அதை சொல்லித்தரது மக்கள். இதுதான். இதுக்கு இடையில புலி வளர்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் ஒரு மைண்ட் செட் தானே மனுஷனுக்கு. இதுலேயே ஒரு 20 வருஷமாக ஒரு புளியை வளர்க்குறோம், குட்டி வளருது, குட்டி போடுது, இப்படிலாம் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என்னாச்சுன்னா ஒரு குட்டி புலி இருந்துச்சு. அப்போ தான் குட்டி போட்டுருந்தது. அதை வச்சு விளையாண்டா ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த புலி பயங்கர பெருசாகிடுச்சு. அப்போ ஒரு புத்த பிட்சு இருந்தாரோ, இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் வந்து என்னென்னா பட்டாயா போகிற வழியில் ஒரு டைகர் டெம்பிள் இருந்துச்சு, ஒரு ஜூ இருந்துச்சு. இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வளர்த்துருந்தார். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா இவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது இதை பார்த்தா அவர் அழகாக வளர்த்துருந்தார். இப்போ சொன்னார், இந்த மாதிரி 4 வருஷம் ஆயிடுச்சு, இந்த புலி நீங்கள் எடுத்தது அந்த புலி தான் இது அங்கே இருக்குது அப்படின்னு இதில் உலாவிட்டு இருந்து. ஸோ அப்படி புலிகளை வளர்க்குறது, அது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்தது. பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி போயிட்டுருக்கு. அதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்படி வந்து அவர்கள் என்கேஜாக இருந்தவங்களை பூராத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. பல டைகர் டெம்பிள் மூடப்பட்டது, இதெல்லாம் இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இவன் வந்து அதாவது நீங்கள் செக்ஸுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது. நீங்கள் பேங்காக்லேயா இருந்தாலும் சரி, பட்டாயாவாக இருந்தாலும் சரி, இன்னும் பல தீவுகள் இருக்குது. அது வந்து ப்ரொஃபஷனலாக அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுன்ற அது அதாவது ப்ராஸ்டியூஷனுக்கு இப்போ வரைக்கும் அங்கே ப்ரொஃபஷனலாக அனுமதி கிடையாது. மசாஜ் பார்லர் இருக்குது, இது இருக்குது. இப்போ நம்ம ஊர் மாதிரி தான், சரக்கு இருக்கும், அது இருக்கும். ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பிரச்சனை இருக்காது. புரியுதா உங்களுக்கு? கிளப்ஸுன்ற பேரில் நடக்கும், வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பெண்களுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது. ஆண்களை தேடி வர பெண்கள்லாம் இங்கே அதிகம், யூரோப்பியன்ஸ்லாம். புரியுதா உங்களுக்கு? பெண்களை தேடி தானே ஆண்கள் போகிற ப்ராஸ்டியூஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்லாந்து ஆண்களை தேடி வர பெண்கள் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ஆண் ப்ராஸ்டியூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்க்கு முன்னாடியே
எல்லா விதமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருக்கும். தாய்லாண்டில் இருக்கும். அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல மட்டும். நீங்கள் தாய்லாந்து ஒன்று அப்படி மோசம்னு நினச்சிடக்கூடாது. நம்மளோட ஜிடிபியில் ஜாஸ்தியாக இருக்குது, வளர்ச்சியில் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்போர்ட்டில் ஜாஸ்தியாக இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் ஜாஸ்தியாக இருக்குது. அது வேறு. அது ஒரு கலாச்சாரமான ஊர், ரொம்ப அமைதியான, எல்லாரையும் மரியாதையாக தான் பார்க்கக்கூடிய ஒரு ஊர். அப்படி இருக்கிறதுல இவ புகுந்திருக்கா உள்ள. இது வரைக்கும் தாய்லாண்டில் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்ததே கிடையாது, புத்த பிச்சுகளுக்கு வந்ததே கிடையாது, இது வந்தது கிடையாது. இவன் என்ன பண்ணியிருக்கா, புத்த பிச்சுகள்கிட்ட ஊடுருவி கிரிமினல் பிளானிங் புத்த பிச்சுகள்கிட்ட ஊடுருவி அவர்களோட உறவாடி அதன் தலைவரையே கவுத்தி அதையே வீடியோ எடுத்து அவரை மிரட்டி பல கோடிகள் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு புத்த மடத்தோட தலைவர் அப்படின்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு புழங்கும், அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார், மன்னர் தான் அவரை நேரடி மன்னராக இருந்தாலும் அந்த புத்த பிச்சுக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவார். புத்த பிச்சு கீழே தான் மன்னர் அப்படி தான் சொல்ல முடியும். மன்னர் ஆனால் கட்டுப்பாடுலேயும் சம்பளம் போடுறது, அவங்களுக்கான ஃபெசிலிட்டி செஞ்சு தர்றது மன்னராக இருக்கும். ஆனால் புத்த பிச்சுகளில் மன்னரே மதிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியாக ஒரு பேரை அவர்கள் வெளியிடலை. அவர் தான் ஒரு டாப் புத்த பிச்சுன்னு. இப்போ நம்ம இங்கே இந்து மதத்தில் உதாரணம் சொல்லலாம், சொன்னால் இவங்க காய்ச்சி பிச்சுன்னு கற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மடாதிபதிகளாக இருக்காங்களா டாப்பில் ஃபெமிலியராக, இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தது. ஜிரைக்கெலாம் போனார் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரியாக அனைத்து மக்களும் மதிக்கக்கூடியது. இங்கே ஒரு ஜாதியை சேர்ந்தவர் தான் மடாதிபதிகள் இருப்பாங்க. அங்கே அனைத்து மக்களும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மடம் அது. அவரை கரெக்ட் பண்ணியிருக்கான். கரெக்ட் பண்ணி அது போக அவரை கரெக்ட் பண்ணுறதுக்காக பல பிச்சுகளை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்க பாவம் ஒன்றும் என்னன்னு தெரியாது. நீங்கள் செக்ஸுன்றது யாரையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. அது இயற்கை. அது திட்டமிடுதலோ இல்லை ஒரு கொலை பண்ணுற மாதிரியோ, கொலை பண்ணுறது இயற்கை கிடையாது. பட் ஆனால் புத்த துறவிகள்லாம் சாப்பிட்றது எல்லாத்தையும் திறந்து வர்றதுதானே சார் புத்த பிச்சுகள்னு சொல்லுவாங்க. இல்லை, அதாவது எல்லாத்தையும் திறந்து வர்றதுன்னா அதாவது எப்படின்னா மனிதன் தாங்க. அவன் என்னன்னா ஆசைகளை அடக்கிறதுன்றது வேற. இதை தான் ஓசோ சொல்கிறார். ஓசோ இந்த ஒரு விஷயத்தில் எல்லாரும் மாட்டி அழிஞ்சிருவான். நீங்கள் அமெரிக்காவில் சிஏ எடுத்துட்டிங்கன்னா கூட எல்லா அதிபர்களையும் பெண்கள் விஷயத்தில் தான் செக் வைப்பான். இவனாக ஒருத்தி அனுப்புவான். அனுப்பி இப்போ அழகான பேர் அழகி ஒருத்தி, நீங்கள் பிரசிடெண்ட் ஆகிறங்க யாராக வேணாலும் இருங்க, அவள் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நெருங்கி பழகி நெருங்கி பேசும்போது அது நிச்சயமாக அவன் விடவே மாட்டாங்க. அப்போ அவள் உளவாளியாக இருப்பான். அவளை வச்சுட்டு சில சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த பிரசிடெண்ட்டே எதாவது பண்ணான்னா சிஏல அவனே கவுத்தி விட்டுருவாங்க கேஸை போட்டு. இதில் அவங்களால இந்த விஷயத்தை பண்ண முடியாத ஒரே ஆள் ட்ரம்ப்கிட்ட தான். அவரே நான் அப்படித்தான் இன்னும் புதுசாக சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மோனிகா லெவன்ஸ்கி எடுத்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கிளின்டன் ஒரு அமைதி விரும்பியாக சர்வதேச அளவில் சிஏயோட பேச்சையும் அழிவு பேச்சையும் கொள்ளக்கார பேச்சையும் கேட்கல. கிளின்டன் ஆண்ட 2வது பீரியடு, கிளின்டன் ஆண்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா எந்த வாருமே நடந்திருக்காது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. அப்போ ஏன் இவர் பண்ண மாட்டாருன்னு இவர் மேலே கடுப்பாகி அடுத்து கிளின்டனை ஒழிச்சு கட்டிடணுன்றதுக்காகவே மோனிகா லெவன்ஸ்கியை அப்படின்ற ஒரு பிஏ, அவள் பெரிய பேரழகி, அவளை இப்போ பிஏவா சேர்த்து விட்டுட்டு கை வச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, பல முறை அவளை ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுக்கு எவிடன்ஸாக அவள் உள்ளாடையை வைத்து கொண்டு எவ்வளோ வைப்பாளா அப்படி உள்ளாடை எத்தனை வருஷமா 10 வருஷமா வச்சு அதை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அதோட விட்டாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரோட பேரை சீரழிக்கணும், கெடுத்து குட்டிச்சவராகணும்னா பெண்கள் விவகாரம் தான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிறது. உலகம் பூரா கொடுது, அது ட்ரம்ப்கிட்ட மட்டும் தான் வேலைக்கு ஆகலை. புரியுது அவங்களுக்கு? ட்ரம்ப் இப்போ ஒரு பான் ஆக்ட்ரஸ், அவளுக்கு கொடுத்தேன்னு ஆமாம் வக்கீல் அவள் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கேட்டால் கொடுத்தேன்டாப்பு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவமானப்பட்டாங்க இவங்க. அதனால் ட்ரம்ப்பை எந்த வகையிலையும் சுட்டு பார்த்தாங்க, சாகலை. பொம்பளை விஷயத்தில் முதல்ல இழுத்து விட்டாங்க, அதில் போடான்ட்ட நான் கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லி ஜட்ஜஸை பிடிச்சி தாறுமாறாக ஏற்றுனதில் ஜட்ஜெல்லாம் தெரிச்சு ஓட்டுற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ இது சிலரால் மட்டும்தான் முடியும். அப்போ இங்கே என்னென்னா புத்த பிச்சுகள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த புத்த பிச்சுகளை வச்சு இவன் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணால் நூற்றுக்கணக்கான கோடி ஆடம்பர வாழ்க்கை பயங்கரமாக இருந்தோடனே போலீஸ் கன்சீவ் ஆகிட்டுன்னு சொல்லி தான் எல்லா புத்த பிச்சுலையும் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொன்னோடனே அவங்க ஷாக் ஆயிடுவாங்கல்ல, என்னடா நம்மளோட எல்லாமே போயிருமே, இனிமேல் நம்ம புத்த பிச்சா இருக்க முடியாது, என்ன வேலை பார்ப்பாங்க அவங்க போய். ஆனால் புத்த பிச்சுகள் பிச்சை எடுத்தா சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இவங்க மிரட்டி 100 கோடி ரூபா கிட்ட இல்லை மடத்தை அதுதான், அதாவது மதம்ன்றது ஒரு மடத்தனன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். புத்த பிச்சுகள் பிச்சை எடுத்தா சாப்பிடணும், புரியுதா அவனுக்கு? ஆனால் மடம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி சொத்து இருக்கும்.
1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்கும், கடை வாடகை வரும், அது வரும், இது வரும். மெயின் சிட்டியில் இருக்கும் ஒரு மடம். பேங்காக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. மாலில் கடைகளுக்கு இல்லைலாம் இப்போ ஒரு இதுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, ஒரு கடை இருக்குன்னு வைங்களேன், கோடிக்கணக்கில் வாடகை வரும். அதை புத்த பிச்சை நம்பி மன்னரே இருக்கும்போது புத்த பிச்சை இப்படிலாம் பண்ணுவாரா? அவரை சொத்து சேர்க்கவும் முடியாது, அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது, இப்படி எதுவுமே அவரால் பண்ண முடியாது. கம்பெனி அக்கௌண்ட் தான் இருக்கும். அப்போ எப்படி அவர் இந்த காசை இவர்கிட்ட பேசி டைவெர்ட் பண்ணார்னா, அப்போ மூளை வேலை செய்ய முடியல, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரு. பண்ணி 100கணக்கான கோடிகள் சம்பாரிச்சிருக்காரு. கொஞ்சம் இப்போ அவர் வந்து துறவரத்துலேருந்து வெளியில் போயிட்டார். வெளியில போனால தான் அந்த விசாரணையே வந்து மன்னர் உத்தரவின் பேரில் போலீஸார் விசாரிக்கும் போது அந்த தகவல் எல்லாமே வெளியே பெரிய புத்த பிச்சு, தலைமை புத்த பிச்சு திடீர்னு துறவரம் போடுறாரு அப்படிங்கும்போது, இப்போ நம்ம இதிலே ஒரு மடாதிபதி இருக்கார், சட்டை கிட்ட போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவர், திடீர்னு துறவரத்துலேருந்து மாறிட்டு பேண்ட் சட்டை போட்டு வெளியே சுற்றினார்னு அப்படி இருக்கும். ஷாக் ஆயிடுவாங்க இல்லை? இப்போ மன்னரே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா மன்னர் வந்து ஏற்கனவே அவர் மேலே சொல்லுவாங்க, ஜெர்மனியில் வந்து போய் கொரோனா வந்தப்போ தனி ஃப்ளைட்டில் தனியாக ஒரு 25 பெண்களோட போயிட்டாரு. அங்கே ஜெர்மனியில் போய் அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலோட ஃப்ளோர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அங்கேயே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் மன்னர் எடுத்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. 2022 நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போதான் வந்து 2022னா 500 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் தானே ஆகுது. 3 வருஷத்தில் எப்படி கண்டுபிடிக்கும்? புத்தபிச்சு மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க. கர்ப்பம் ஆகிட்டேன் அப்படின்னு வெளியே தெரிஞ்சா போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கேன், ஒரு 4-5 மாதம் கழிச்சு இல்லை கலைச்சிட்டேன் இன்னொருத்தண்ட போய் இப்படி தான் சம்பாரிச்சிருக்கா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 80,000 வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து அதெல்லாம் சும்மா கம்பி கட்டுற கதை. 80,000 வீடியோ எப்படி எடுக்க முடியும்? ஃபோனில் அவ்வளோவா வைக்க முடியுமா? அவள் சிஸ்டத்தை வச்சு என்ன இது வீடியோ எடுத்துருப்பா, ஆயிரக்கணக்கான வீடியோகள் இருக்கும் அப்படின்றது தான் அங்கே சொல்லப்படுது. 80,000 வீடியோலாம் சான்ஸே கிடையாது. அதுவும் ஒரு 8-9 புத்த பிச்சு தான். அந்த 9 புத்த பிச்சுமே இந்த தகவல் வெளியே வந்தவொடனே தலைமறைவாயிட்டாங்க. புரியுதா? அவர் தலைமறைவாக வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர்கள் பேர் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் புத்த பிச்சா இருக்க முடியாது. இதை தாண்டி தாய்லாந்து மன்னரும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து புத்த பிச்சுகள் வந்து ஒரு கடும் கோவத்தில் இருக்காங்க. இப்போ மன்னரே வந்து நிறையா துறவரம் போன்றதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு அறிவிச்சிருக்கு. அதே போல் அவருடைய பர்த்டே வருது, அதுக்கு அந்த இன்வைட் பண்ணியிருந்த புத்த பிச்சரோட இன்விடேஷனையும் அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காருன்ற வரைக்கும். ஆமாம், மக்கள் கடுப்பாக இருக்கான்ற போது மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மன்னர் போக முடியும். ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா மன்னர் வந்து எப்படின்னா ஏற்கனவே இருந்த மன்னராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற மன்னராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே வந்து தேவாரம் திருவாசகத்தை பாடி தான் வந்து பதவியே ஏற்பாங்க. தமிழ் மரபு எப்போ அங்கே பாண்டியர் காலத்திலே அங்கே போயிருக்கு. தேவாரம் திருவாசகத்தை பாடி தான் வந்து அவர்கள் மன்னர் பதவி இன்னைக்கு வரைக்கும், இந்த மன்னர் வரைக்கும். ஏன்னா இவர் பேரே வந்து வஜ்ர அலங்காரன், அதுதான் அவரோட பேர். வஜ்ரலங்கோன் அப்படின்வாங்க. அது ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க பாஷையில் இருக்கும், வஜ்ரலங்கோன்னு ஏதோ இருக்கும். வஜ்ர அலங்காரன் தான் அதோடைய உண்மையான தமிழ் பேர். அப்புறம் வந்து இது சமஸ்கிருதம், இந்த ரெண்டும் கலந்த இதுதான் அவங்களுக்கு பேஸே. ஆனால் பாஷை தாய் லாங்குவேஜ் வேறு. வஜ்ரலங்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் எடுத்து படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். வஜ்ர அலங்காரனை தான் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும். இவர் வந்து தேவாரம் திருவாசகம் பாடி தான் வந்து பதவி ஏற்றார். சரியா? ஸோ அதுதான் வந்து அவர்களோடது. இப்போ மன்னர் எப்படி வேணாலும் இருக்கலாம், புத்த பிச்சை எப்படி இருக்கலாமா அப்படின்றது தான் இப்போ அங்கே கேள்வியாக இருக்குது. அவன் 100 கோடியோட செட்டில் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாப்ப. நீ சொன்ன மாதிரி தாய்லாந்து அந்த மாதிரி கிடையாது. ஆனால் தாய்லாந்துடைய உண்மை முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசை யாரை விட்டு வைக்கலாம். தாய்லாந்து மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் ஆண் பெண் உறவுன்றது அது வந்து பிறவியிலேயே வர்றது, அதுதான் இயற்கை. அதைவியமா மறைச்சி வச்சுருக்கானே தவிர கதை விடுவாங்க, என்ன அவர் இதாக இருக்காரு அதாக இருக்காரு அப்படின்னு. எல்லாமே 99% நீங்கள் புத்த பிச்சுகளுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஒரு விளக்குமாறு ஒன்று வச்சுக்குவாங்க புத்த பிச்சுகள். அங்கே நீங்கள் விளக்குமாறுனா கூட்டுற விளக்குமாறு இல்லை, அதே மாதிரி விளக்குமாறு நம்ம இதில் செய்கிறோம்ல, தென்னை மட்டையில் தென்னைக்குச்சியில், அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வச்சு சில இடத்துல வந்து தலையிலே அடிப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில இதில் வந்து எல்லா புத்த பிச்சும் வந்து இப்போ நீங்கள் வந்து அங்கே என்னென்னா பேங்காக்கில் வந்து அரண்மனை பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, புத்த கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வழிபாடு பூராமல் ஹிந்து முறைப்படி தான் இருக்கும், ஆனால் புத்தர் இருப்பார். அதே மாதிரி அந்த விளக்கமாரை வச்சுட்டு புத்த பிச்சு உட்காந்துருப்பார். அந்த வீடியோ இருக்குது. அந்த விளக்கமாரை தண்ணியில் முக்கி உங்கள் மேலே அப்படி தெரிப்பாங்க. அப்படி வணங்கிட்டு அப்படி போயிட வேண்டியது. ஒட்டுமொத்த நம்பிக்கையே வந்து எல்லாமே போச்சு. நீ அவர் விளக்கமாரை தூக்குனாலே இவங்க விளக்கமாரை தூக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு நம்ம பார்க்க. இப்போ சார் விசாரணை போயிட்டு இருக்கு, நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.